என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நமக்கே தெரியாம நம்ம தினமும் ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம்ட்டு. யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரெயின் கிட்ட. எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த முடியாதப்ப. அதாவது இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குற நேரத்திலையும் நமக்கே தெரியாம லட்சக்கணக்கான பேர் நமக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போட்டி போடுறது நம்மளோட பணத்துக்காக கிடையாது, நம்மளோட அட்டென்ஷன், அதாவது கவனத்துக்காக. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அவங்க எதிர்பார்க்கறது நம்மளோட கவனம் மட்டும்தான். ஏன்னா அது மூலமா தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட சுத்தியும் நமக்குள்ளேயும் ஒரு அமைதியான போரே நடக்குது. இதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நடக்கிற சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறேன். அவன்கிட்ட இப்போ மொபைல் இல்லாம 1 மணி நேரம் இருக்க சொன்னா அந்த 1 மணி நேரம் அவனால இருக்க முடியும். ஆனா அந்த 1 மணி நேரம் ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். அதே அந்த 1 மணி நேரம் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துக்கிட்டு அதுல மட்டும் அவனால கவனம் செலுத்த முடியுமான்னு கேட்டாலும் சந்தேகம் தான். ஏன்னா அவன் ஒரு ரீல்ஸை பார்க்கும்போது அதுல வரவங்களோட லைஃப் ஸ்டைலோட இவன் லைஃபை கம்பேர் பண்ண ஆரம்பிப்பான். இல்ல அந்த டூம் ஸ்க்ரோலை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவான். அதாவது இந்த வீடியோ தான் கடைசி, இதுக்கப்புறம் நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லி மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதையே இப்ப நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவன் பிரெயின் கூட ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் முரண்பாடான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதாவது ரீல்ஸை பார்க்கலாங்கிற ஒரு தாட்டு அண்ட் அதை விட்டு வெளியே வரலாங்கிற ஒரு தாட்டு. இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப பிரெயின்குள்ள போர்க்களம் பீக் ஆகுது. அதுக்கு முழுசா அவனையே குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு வீடியோ பார்க்கறான், பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்றான். அல்காரிதம் அந்த மாதிரி ஒரு 10 வீடியோ அனுப்புனா பரவாயில்ல, 100கணக்கான வீடியோவை அவன் ஃபீட் ஃபுல்லா அனுப்பும். அவன் ஏற்கனவே பார்த்த வீடியோவோட ஒரு பெட்டரான ஒரு வீடியோ கிடைக்கும்னு சொல்லி மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பான். இப்படி ஸ்க்ரோல் பண்றப்ப அவனோட டைம் வேஸ்ட் ஆகுறது கூடவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் தகவலும் மறந்துடும், கடைசியா அவன் பார்த்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் தகவலும் மறந்துடும். ஏன்னா அவன் மணிக்கணக்கா டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால. இதனாலேயே பிரெயின் கூட ஒரு முரண்பாடான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். அது கூடவே இப்ப இருக்க AI நம்மளோட பழக்க வழக்கங்கள், அதாவது நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோவை 8 நிமிஷம் விரும்பி பார்க்குறோம். அது மூலமா நம்மளோட மைண்ட் செட்டை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்கேஜிங் கண்டென்ட் எல்லாத்தையுமே நமக்கு காட்டும். அது எந்த மாதிரியான கண்டென்ட் வேணா இருக்கலாம். அதை பார்க்கும்போது நம்ம பிரெயினுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்படும். இந்த ஸ்ட்ரகிள் எப்பப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஒவ்வொரு ஸ்வைப்பையுமே வரும். இங்க கேள்வியே அந்த ஸ்ட்ரகிளால ஏற்படுற போர்ல நம்ம ஜெயிக்கிறோமாங்கிறது தான். ஏன்னா நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அது மூலமா தான் நம்ம முடிவுகள் எடுப்போம். அந்த முடிவுகள் தான் நம்மளோட செயலா மாதிரி நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஃபைனலா இந்த பிரெயின் தேர்ல கடந்து வர நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் அண்ட் வழிகளை சொல்றாங்க. நான் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தடை சொல்றேன். இதை நான் எங்க பார்த்தேன் எங்க படித்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அடிக்ட் ஆகிற செயலை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது நான் யோசிக்கிற ஒரே விஷயம், அதை நான் பண்ணா என்னால ஒரு பெட்டர் பர்சனா மாற முடியாது. அதாவது என் லைஃப்ல மாற்ற வேணும்னா நான் தினமும் வழக்கமா செய்யற செயல்களை மறுபடியும் செய்யாம என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய புது செயல்களை நான் செய்ய ஆரம்பிக்கணும். அது மூலமா நான் புது பர்சனா மாறுறங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சிம்பிளான ஒரு விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.